அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் தொடர் நிகழ்வு இன்றைய தினம் 25/5/2026 இரண்டாம் அமர்வு. கூடுதலாக 83வது வகுப்பு ஆங்கில பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர், கீழ்வேலூர் ஒன்றியம், கோட்டச் செயலாளர், தேசிய ஆசிரியர் சங்கம். சகோதர சகோதரிகளே, நாம் காலையில் அறிவியல் வகுப்பு நடைபெறும் என்று சொல்லியிருந்தோம். தவிர்க்க இயலாத காரணத்தினால நாம் மீண்டும் ஆங்கில வகுப்பிலேயே தொடர்றோம். அதுவும் மீண்டும் எ திங்க் ஆஃப் பியூட்டி அந்த போயத்திலிருந்தே நம்ம தொடர்றோம். இந்த போயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு, அதனால நம்ம சொல்கிறோம். போயத்தை பொறுத்தவரையிலையும் மீனிங் ஒரு முறை மீண்டும் நாம் பார்த்துடலாம். ஏன்னா இதில் சில பொயட்டிக் டிவைசஸ் இருக்குது. எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு இன்பத்தை தரக்கூடியது, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ். அதனுடைய அழகு நாளுக்கு நாள் கூடுதலாகி கொண்டிருக்குமே தவிர அது எப்போதுமே ஒரு வெறுமையான நிலைக்கு, ஒரு வெற்று நிலைக்கு மறைந்து போகாது. பட் வில் கீப் அ பவர் கவெட் ஃபார் அஸ் அண்ட் அ ஸ்லீப். அது நமக்கு ஒரு இனிய கனவுகள் நிறைந்த உறக்கத்தையும் அமைதியான நிழல் குடையையும் நமக்கு தருது. அண்ட் எ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் பிரத்திங். ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் அமைதியான சுவாசத்தையும் இனிய கனவுகள் நிறைந்த உறக்கத்தையும் அது நமக்கு தருகின்றது. Therefore, on every morrow we are wrapping a flowery band to bind us to the earth. அதனால தான் ஒவ்வொரு விடியல், ஒவ்வொரு காலையிலையும் நாம இந்த பூமியோடு பிணைத்து கொள்ள, பூமி ஒரு பூக்களால் ஆன மாலையினால நம்ம இந்த பூமியோடு நம்மை பிணைத்துக் கொள்கிறோம். ரத்திங்னா தொடுத்தல். அந்த மாலையை நம்ம தொடுக்கின்றோம், பிணைத்து கொள்ள தொடுக்கின்றோம். பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ். ஏதோ ஒரு சம் ஷேப், ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு நம்முடைய இருண்ட ஆன்மாவிலிருந்து ஒரு சோகத்தை விளக்குகிறது. Such the sun, the moon, trees old and young. சூரியன், சந்திரன், trees old and young. முதிர்ந்த மரங்கள், இளமையான மரங்கள், இளைய மரங்கள். இது எல்லாமே sprouting a shady boon for simple sheep. இது எல்லாமே, இந்த இவ்வளோ விஷயம் எல்லாம் சேர்ந்து எளிய ஆடுகளுக்கு நிழல் தருகிற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். With the green world they live in. And such are daffodils with the green world they live in. அந்த பசுமையான உலகத்தில் வாழக்கூடிய மஞ்சள் நிற அந்த டஃபோடில் மலர்கள் and clear reels that for themselves a cooling covert makes gains the hot season. இந்த பசுமையான உலகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற டஃபோடில் மலர்கள் கோடைகால வெப்பத்தை தணிப்பதற்காக ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ரீல்ஸ், குளிர்ந்த நீரோடைகள். The mid forest break rich with the sprinkling of fair musk, rose blooms an endless fountain of immortal drink. Immortal drink, அழியாத ஒரு தெய்வீக பானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெய்வீக பானம் அது நம்ம மீது பொழியப்படுகிறது. அது முடிவில்லாத ஒரு ஊற்று அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் முக்கியமான வார்த்தைகள் நம்ம கவனிக்கிறோம். போவ அப்படின்னா நிழல் குடை அல்லது சோலை. மாரோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நாளை,
அல்லது விடியல். ரத்திங் மாலை தொடுத்தல். பால் இருள் போர்வை, அதாவது ஒரு சோகமான ஒரு விஷயம். இருள் போர்வைங்கிறது ஒரு குறியீடு, ஒரு சோகத்தினுடைய சோகம் கவிழ்வது அப்படிங்கிறதுனுடைய குறியீடு. பூன் வரப்பிரசாதம். ரில்ஸ், ரில்ஸ்னா அந்த சிற்றோடைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓடைகள் அது. அதே போல காவட் மறைவிடம் அல்லது புகலிடம், நம்ம ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இடம். பிரேக் இது வந்து ஒரு புதற்காடு அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரேக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, தடைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு அடர்ந்த புதற்காடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிரிங்க் எல்லை அல்லது விளிம்பு. ஓகே, இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மெட்டஃபோர் உருவக அணி நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். இதுல இந்த போவக்வெட் அதை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு அமைதியான ஒரு போவர் அப்படின்னா ஒரு என்னன்னு சொன்னோம், நிழல் குடை அப்படின்னு சொன்னோம். போவக்வெட் அமைதியான நிழல் குடை, நிழல் போன்ற அமைதி, நிழல் குடையான அமைதி. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஃப்ளவரி பேண்ட் மலர்களால் ஆன மாலை. இது எல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அதே போல அலிட்ரேஷன் இருக்கு, ஒரே வரியில சேம் கான்சனன்ட் சவுண்ட் வர்றது. உதாரணத்துக்கு பேண்ட் பைண்ட், பேண்ட் பைண்ட். இந்த இருக்கு இல்லையா, ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட். ஆக்சுவலாக இது இமேஜாக இருக்கிறதுனால எனக்கு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண முடியல. ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டஸ் அந்த முதல் வரியில் இருக்கு பாருங்க. அப்போ பேண்ட் பைண்ட் ரெண்டுமே சேம் கன்சனன்ட் சவுண்ட்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல சிம்பிள் ஷீப், இந்த முதல் வரியில இருக்கக்கூடிய வார்த்தை, இது ரெண்டுமே சேம் கன்சனன்ட் சவுண்ட்ல வருது. சிம்பிள் சி, சச், இது எல்லாமே அந்த அலிட்ரேஷன்ல வரும். கூலிங் காவட், இது இருக்கு இல்லையா முதல் வரி, கூலிங் காவட். இது ரெண்டுமே அந்த சி எழுத்து அல்ல, அதனுடைய மெய்யொலி கன்சனன்ட் சவுண்ட். கூலிங் காவட், இது வந்து அலிட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுப்போம். ஓகே, நம்ம போயட்டை பற்றி நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். அலிட்ரேஷன் இப்போ நம்ம பார்த்தது தான். அதாவது ரிப்பிட்டிஷன் ஆஃப் சேம் கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஆர் சிமிலர் சவுண்ட்ஸ். இந்த லெட்டர்ஸ்ங்கிறது பொருந்தாது. சார், இவங்க புக்கில் கொடுத்துருக்கிறத எப்படி மறுக்கிறீங்க? இது வந்து ஒரு குழந்தைகளுக்காக கொடுத்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வச்சுப்போம். எப்பயுமே ஆங்கிலம் என்பது எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது அல்ல, அது ஓசை சம்மந்தப்பட்டது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம டீச்சர் ட்ரைனிங், பிஎட் எல்லாத்துலேயுமே டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் படிச்சிருப்போம். அந்த பழைய புக்கு இருந்தால் தேடி எடுத்து முதல் பாராவை பாருங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் an alphabetic language. Sorry, it's not a phonetic language. It's an alphabetical language. phonemic language ன்னு இருக்கும். அது எழுத்துக்களால் ஆனது, ஆனால் அது phonemic language, ஓசைகளால் ஆனது. அப்போ வைல்ட் வின், கியூரியஸ் கிளாக், ஸ்பிளண்டிட் ஸ்காலர், மெமரபிள் மொமெண்ட்ஸ், கிரீப்பி கிராலிஸ். சார், எல்லாமே WWCC SS MM CC எழுத்து ஈக்குவலாக தானே இருக்கு அப்படின்னா அதுவும் ரைட்டு தான். ஆனால் நமக்கு ஓசை தான் கணக்கு. ஏன் ஓசைன்னு சொல்றோம்? ஏன்னா சிசி கியூரியஸ் கிளாக் இது வந்துருச்சு, இது பொருந்தி போயிடுச்சு. அதுக்காக சி வர்ற எல்லா இடமுமே அலிட்ரேஷன்ல வராது. இப்போ சீப் அப்படின்னு இருக்கு, கியூரியஸ்ல வர்றது வேற, கிளாக்ல வர்றது வேற. சீப் அப்படின்னு நம்ம சொல்றோம், சீஃப் அப்படின்னு சொல்றோம். அதுல வர சீக்குள்ள உச்சரிப்பு வேற.
ஏன்னா அது சிஹெச் சேர்ந்து ஒரே மெய்யொலியா மாறுது. ஆக நாம எழுத்துக்களை கணக்குல வச்சுப்போம், அதே நேரம் ஓசையையும் கவனத்தில் கொள்வோம். கியூரியஸ், சீஃப், கிளாக் அப்படின்னு இருக்கு. இப்ப எது அலிட்ரேஷன்? கியூரியஸ், கிளாக் ரெண்டு தான் வரும். சீஃப் அப்படிங்கிறது வராது. ஏன்? அது இந்த இக் ஓசையில அது வரல. இதே போலதான் எல்லாமே. இப்போ ஷீப் அல்லது ஷிப் இதை வச்சுக்கோங்க. ஒரே வரியில ஸ்பிளண்டிட், ஸ்காலர், ஷிப் மூணும் வருது. எஸ் 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 அலிட்ரேஷன். இப்போ அலிட்ரேஷன் பேர் கொடுக்குறாங்க நமக்கு, அல்லது வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஸ்பிளண்டிட், ஸ்காலர் கொடுத்துருக்காங்க, ஸ்காலர், ஷிப் கொடுத்துருக்காங்க. எதை நம்ம செலக்ட் பண்ணுவோம்? ஸ்பிளண்டிட், ஸ்காலர் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிடுவோம். ஷிப் செலக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஓசை வேற. இதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம் மீண்டும் மீண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இமேஜரி. இமேஜரி அப்படின்னா என்ன? படிமம். ஒரு காட்சி படிமம். இந்த படிமத்துல நிறைய இமேஜரி இருக்கு. படிமம் அப்படின்னா நமக்கு அதிகமாக தெரிஞ்சது காட்சி படிமம். ஆடிபிள் இமேஜரி, விசிபிள் இமேஜரி, இப்படி கேட்கக்கூடிய இமேஜரி, இப்படி பல வகைகள் இருக்கு. உணர்ந்து கொள்ளக்கூடியது. இதுல கொடுத்திருக்க 4 விஷயத்தையும் பாருங்க. டியூரிங் கிறிஸ்மஸ் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் எ சாக்லேட் ப்ரௌனி. டியூரிங் கிறிஸ்மஸ் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் எ சாக்லேட் ப்ரௌனி. டியூரிங் கிறிஸ்மஸ் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் எ சாக்லேட் ப்ரௌனி. இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுப்போம்? இதை படிச்சா இதனுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியாது. கிறிஸ்மஸ் நேரத்துல ஒரு வீடு ஸ்மெல் எப்படி ஸ்மெல் பண்ணும்? சாக்லேட் ப்ரௌனி மாதிரி இருக்கும். அப்போ அந்த சாக்லேட் ப்ரௌனி அப்படிங்கிற அந்த ஸ்மெல் அது நமக்கு தோன்றணும். அப்பதான் இதனுடைய அர்த்தத்தை உருவாக்க முடியும். இந்த வரியை நம்ம படிச்சோம்னா அந்த இமேஜரி நமக்கு வரும். அந்த வாசனை படிமம் அது நமக்கு வரும். ஓ இதுவா அப்படிங்கிறது. அதை உணர்ந்தால்தான் இதை நம்ம இந்த வரியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். The kitten's fur is like a velvet coat. பூனைக்குட்டிகளினுடைய அந்த தோல் ஒரு வெல்வெட் கோட் மாதிரி இருக்கு. அப்ப அந்த வெல்வெட் கோட் எப்படி இருக்கும்? அதை தொட்டாதான் நம்ம உணர முடியும். இப்ப இந்த வரியை புரிஞ்சுக்கணும்னா அந்த தொடுதல் உணர்வு நமக்கு தேவை. இதுதான் படிமம். இதே போலதான் எல்லாமே நம்ம அதை பார்த்துக்கிறோம். அடுத்தது கிராசிங் த ரிவர். மனோஜ் தாஸ் அப்படின்ற ஆதர் எழுதினது. Celebrated Pandit had many disciples and admirers. ஒரு புகழ்பெற்ற பண்டிதர் இருக்கார். பண்டிதர். அவருக்கு நிறைய டிசிபிள்ஸ், சீடர்கள் இருக்காங்க. நிறைய சீடர்கள் இருக்காங்க. அதே போல அவரை ஆதரிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள ஒரு நிலச்சுவான்தார், ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் அதர் சைட் ஆஃப் த ரிவர்ல வசித்து வரார். The landlord had commissioned a poor milkmaid. அந்த பண்டிதருக்கு தினசரி ஒரு சொம்பு பால் கொடுக்கறதுக்காக மோதி அப்படிங்கிற ஒரு பால்கார பெண்ணை அவரு நியமிக்கிறார். கமிஷன், நியமித்தல். அந்த பால்கார பெண்ணும் தவறாம, ஒரு நாள் கூட தவறாம தன்னுடைய கடமையை உண்மையா செஞ்சுட்டு வராங்க. ஃபெய்த்ஃபுல்லி ஒவ்வொரு நாளும், டே ஆஃப்டர் டே, ஒவ்வொரு நாளும் அவங்க கடமை தவறாம செஞ்சுட்டு வராங்க. அப்போ அவங்க அந்த ஆத்தை தாண்டி போறதுக்கு ஒரு படகு மூலம் அந்த ஆத்தை கடந்து அந்த பண்டிதர் இல்லத்துல அந்த பாலை ஒப்படைத்த பின்பு அதே மாதிரி அதே படகு மூலமா வீடு திரும்புவாங்க.
அதே போல அந்த பண்டிட் ஹிம்செல்ஃப் ரிசீவ்ட் த மில்க். அந்த பண்டிதரே நேரடியாக பாலை பெற்றுக்கொள்கிறார். அதே போல மோதி prostrated பிஃபோர் ஹிம். அவங்க அந்த அவருடைய பண்டிதருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. ஸ்மோக் டேஸ் இட் retained heavily. அந்த ஒரு கால சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவங்க தன்னுடைய கடமையில தவறல அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்கணும். வாட் எ கிரேட் பிரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் எ கிரேட் பண்டிட். இப்படி ஒரு பண்டிதருக்கு சேவை செய்யறது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பண்டிட் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், எலகன்ட் ஸ்பீக்கர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவங்க சொற்பொழிவு ஆற்றும் போதெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அதை கேட்க கூடுறாங்க. அந்த பால்கார பெண்ணும் அந்த கூட்டத்தின் பின்னாடி நின்று வழக்கமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட் தட் ஷி அண்டர்ஸ்டுட் மச், அவங்களுக்கு அது அதிகம் புரியல. பட் ஷி வாஸ் ஷூர் தட் பண்டிட் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் காட் அண்ட் ட்ரூத் அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ். ஆனா பண்டிதர் கடவுள், உண்மை, அது போல கொஞ்சம் கடினமான சிக்கலான விஷயங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிறதுல அந்த பெண்மணி தெளிவா இருக்காங்க. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. அந்த spellbound அப்படின்னா ஒரு கட்டி போடுதல். ஒரு இவ்வளவு மக்களை மணிக்கணக்கில் கட்டி போட்டுட்டு பேசுற அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Only one who is very near to God and truth can command such wisdom. அப்போ இந்த கடவுளுக்கும் உண்மைக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. She was happy that she made a humble contribution towards the Pandit physical well-being by regularly supplying him with pure milk. ஒரு தூய்மையான பாலை தினசரி அவங்க உடல் நலத்திற்காக, அவங்க நல்லா இருக்கணும்னு கொடுக்கறதுக்காக தானும் ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்யறோம், ஒரு சிறிய பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஈவன் இஃப் த லேண்ட்லார்ட் ஃபெயில் டு பே, அவங்க அந்த நிலச்சுவார்ந்தார் பணம் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கடமையிலிருந்து தவற மாட்டேன்னு அவங்க உறுதி எடுக்கிறாங்க. ஹி ரிசால்வ்ட், உறுதி எடுக்கிறாங்க. ஒரு நாள் பாலை வாங்கிக்கும் போது அந்த பண்டிதர் அந்த பால்கார பெண்மணி மோதி கிட்ட கேட்குறாங்க, பெண்ணே உன்னால ஒரு மாசத்துக்கு மட்டும் அந்த சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பாலை கொண்டு வர முடியுமா? நான் சில ரிச்சுவல் இருக்கு, அதாவது சில சடங்குகள் இருக்கு, அதனால விரதத்துல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பால் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐ வில் டூ அஸ் யூ சே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்றதுபடியே நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பால்கார பெண் உறுதி அடிக்கிறாங்க. But the next day, by the time she reached the Pandit house, it was already daybreak. அடுத்த நாள் அவங்க பண்டிட் வீட்டுக்கு போகும்போது அந்த பொழுது விடிஞ்சிருக்கு. பேடன் மீ மாஸ்டர், என்னுடைய தவறை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நான் என்ன பண்றது, அதே போல நான் பேங்க் ஆஃப் த ரிவர், அந்த ஆற்றங்கரைக்கு நான் வந்துட்டேன் சூரியோதயத்துக்கு முன்னாடியே, ஆனா இருட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி சீக்கிரமா வரல. ஆறுலையும் வெள்ளம் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு, அதனால இருட்டுல படகு ஓட்டுறது சாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேன். நீ அந்த படகோட்டி இல்லாம உன்னால ஆற்றை கடக்க முடியாது, அதுதானே? I wonder how then the mystics say one would cross even the ocean of life by uttering the name of Vishnu.
நான் வந்து அந்த விஷ்ணுவுடைய நாமத்தினுடைய சொல்லிக்கிட்டு இந்த ஆற்றை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விஷ்ணுவின் பேரை சொல்லுவதன் மூலம், கடவுள் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவருடைய பேரை சொல்வதன் மூலயமாக ஒருவரால் வந்து வாழ்க்கைங்கிற கடலையே கடக்க முடியும் அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்றாங்களே, அது எனக்கு எப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கமாண்டர் த பண்டிட் ஜவுக்குல் அலி இதை வந்து அவர் ஒரு நகைச்சுவையை தான் சொல்றார். ஆனால் இது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு அவரு அந்த புரியாது, நம்ம சொல்ற விஷயம் புரியாதுன்னு அவர் நினைக்கிறார். உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, ஐயா எனக்கு இதை யாருமே சொல்லலை, நோபடி ஹேட் டோல்ட் மீ தட், யாருமே எனக்கு இது சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே தட்ஸ் a சீக்ரெட், அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது போல உங்களை மாதிரி ஒரு ஞானியை தவிர வேற யாரால இதை மாதிரி ரகசியத்தை சொல்ல முடியும், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பண்டிட் என்ன சொல்றாரு, குட் நாட் செக் ஹிம்செல்ஃப் பை பஸ்டிங் இன்டு லவுட் கஃபோ. ஒரு வெடிச்சிரிப்பு அவருக்கு வருது, தன்னுடைய பலத்த சிரிப்பை அவரால் கட்டுப்படுத்த முடியல. எப்படி நம்ம வாழ்க்கை கடலை கடக்கலாம்னு சொல்றோம், இந்த பொண்ணு உடனே வந்து ஐயோ இதை யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த சிரிப்பை அடக்க முடியல. டேஸ் பாஸ்ட், நாட்கள் நகர்கின்றன. பண்டிதர் வந்து விரத காலம் முடிய போகுது. அந்த பெண்ணிட்ட வந்து நீ எப்பயுமே எனக்கு வந்து நல்லபடியாக சேவை செஞ்சிருக்க, ரொம்ப காலையிலே எழுந்திரிச்சு பால் கறந்து விடிய காலம்புறமே எனக்கு பாலை கொண்டாந்து சேர்த்ததுல நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, உடனே நான் பாராட்டுறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மோதி அவங்கள வணங்கிட்டு போர்டு ஹிம் வணங்குறாங்க. நாளையிலிருந்து நான் வந்து காலையில் வரலாமா, சூரிய உதயத்துக்கு பின்னாடி வரவா, அது சரியா இருக்குமா? ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எலெக்ஷன் டியூட்டில எல்லாம் சொல்லியிருப்பாங்க ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நான் வரலாமா, அந்த இடத்துக்கு நம்ம போய் நம்ம வருகையை சொல்ற விஷயம், நான் காலையில வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த படகோட்டியோட கதை ஞாபகம் வருது. மோடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த போட்மேன்கிட்ட போய் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து அவனையும் ஆசீர்வதிச்சேன் அப்படின்னு சொல்லு, நான் அவன் கூடயே இருக்கேன்னு சொல்லு, அன்பா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த பால்கார பெண்மணி சொல்றாங்க, ஐயா அவரால் அந்த படகோட்டினால அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை தொந்தரவு பண்ணவே இல்லை, ஐ நெவர் போதர்ட் ஹிம், தொந்தரவு பண்ணவே இல்லை. ஓகே, அடுத்தது கேட்குறாங்க, அப்படியா உனக்காக படகை ஓட்டுனது யாரு, ஹூ தென் பிளைட் த போட் ஃபார் யூ அப்படின்னு கேட்குறாங்க. படகா, எனக்கு ஏன் அது, எனக்கு படகெல்லாம் எதுவும் தேவைப்படல, போட் ஒய்ஸா, ஐ நீட் இன் த போட் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு தென் டிட் யூ கிராஸ் த ரிவர், நீ எப்படி அப்ப படகை கடந்த அப்படின்னு. குட் காட், ஐயோ கடவுளே அப்படின்னு மோடி சொல்றாங்க. நீங்க தானே அன்னைக்கு எனக்கு ஒரு ரகசியம் சொன்னீங்க, அதை மறந்துட்டீங்களா? நீங்க வந்து நிறைய வேதமெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஆனா அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ரகசியம் சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வாட் டு யூ மீன் ஆஸ்க் த பண்டிட் இன்ட்ரிக்யூட். ரொம்ப ஆச்சரியம், இன்ட்ரிக்யூட் ஆச்சரியமா கேட்கிறார், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஜஸ்ட் அட்டர் த நேம் ஆஃப் விஷ்ணு அண்ட் வாக் அக்ராஸ் த ரிவர். நான் விஷ்ணுவோட பேரை சொல்லிட்டே ஆத்த கடந்துட்டேன். எனக்கு அந்த ஆறு வந்து அந்த முழங்கால் அளவுக்கு தான், கணுக்கால் அளவுக்கு தான் இருந்தது, ஆங்கிள் கணுக்கால் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் டீப், கணுக்கால் அளவுக்கா? பட் ஆனா அந்த ஆற்றுல வெள்ளம் வந்து ரொம்ப கரை புரண்டுல ஓடுது. இஸ் இந்த ரிவர் இன் ஸ்பேட், ரொம்ப கரை புரண்டுல ஓடுது. கடுமையான கோடை காலத்துல கூட படகு போற அளவுக்கு தானே இருக்கும், ஹாட்டஸ்ட் சம்மர்ல கூட அங்க படகு போற அளவுக்கு இருக்குமே, உண்மைதானே அப்படின்னு கேட்கிறார். பட் ஐ அப்ளை தி சீக்ரெட், நான் வந்து அந்த ரகசியத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரகசியம்? அவர் வந்து அந்த பண்டிதர் சொன்ன ரகசியத்தை மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஆச்சரியப்படுறாங்க, பால்கார பெண்மணி. ஐ சி,
ஓகே அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு முதல்ல வந்து நாளை முதல் நான் படகுல போறேன். ஸோ ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் ரிகோஸ் த போட். நான் போட்ல போறேன். ஆனா இன்னைக்கு கடைசி முறையா இந்த ரகசியத்தை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோடி ஸ்டெப்டு ஆன் டு த ரோடு. சாலையில நடந்து போறாங்க. இட் வாஸ் ஃபாக்கி டான். அது ஒரு பனிமூட்டமான, அந்த ஃபாக்கி அப்படின்னா பனிமூட்டமான ஒரு அதிகாலை, விடியற் காலை. No doubt the woman was kidding him, concluded the pandit and followed her tiptoe. அந்த பெண் வந்து தன்னை கேலி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கேலி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பண்டிதர் அந்த பெண்ணை அப்படியே அவளுடைய காலடியே பின்தொடர்றார். ஃபாலோடு ஹர் டிப்டோ. ஆற்றங்கரைக்கு வராங்க. மோதி தன்னுடைய அந்த பால் பானையை கீழே வச்சுட்டு கை கூப்பி அந்த ஆத்த வணங்குறாங்க. பானையை எடுத்துக்கிட்டு தண்ணீர்ல இறங்குறாங்க. struck dumb, the pandit saw her crossing the river walking with ease. ரொம்ப அவருக்கு பேச்சற்று போயிடுச்சு. ஸ்ட்ரக் ஆயிட்டார். பேச்சே வரல. ரொம்ப ஈஸியா அந்த பொண்ணு ஆத்த கலந்து எளிதா நடந்து போறதை பாக்குறாரு. வித் ஈஸ், ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிதாக நடந்து போறதை பாக்குறாரு. The pandit almost fainted. Faint means மயக்கம் அடைகிற நிலை. almost fainted அப்படின்னா மயக்கம் அடைகிற நிலைமைக்கு போயிட்டார். இந்த கதையில வந்து நமக்கு வந்து அறியாமை இருக்கு, அப்பாவித்தனம் இருக்கு, கல்வி அறிவு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் இதுக்கு மேல நம்ம சொன்னோம்னா இது வந்து ஒரு வேதாந்த வகுப்பா மாறிடும். பட் அந்த கடைசி வரியை சொல்லிடுறேன். இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை, சரணாகதி மூலம் செயல்படும் அறிவே உண்மையானது அப்படி என்பதை இது விளக்குது. அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த கடைசி வரி. ஒன் கம்ப்ளீட் ஃபைத், அதாவது முழுமையான சரணாகதி அப்படி சொல்லலாம். இதுதான் இதுல உள்ள முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்த்துக்கிறோம். செலிப்ரேட்டட் இதெல்லாம் நமக்கு தெரியும். டிசிபிள்ஸ் அப்படின்னா சீடர்கள், குறிப்பெடுத்துக்கோங்க. மனோஜ் தாஸ் இதை இயற்றினவங்க. அவங்க ஒடிய மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. சரஸ்வதி சம்மன் விருது 2000 கொடுத்துருக்காங்க. அதே போல பத்மஸ்ரீ அவார்ட், த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், அவங்களுக்கு 2001. எதுக்காகனா அந்த இலக்கியத்திற்கும் கல்விக்கும் அவங்களுடைய பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. கேந்திரிய சாகித்ய அகாதமி அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கு. சாகித்ய அகாடமி விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கிறோம். அதுதான் அரவிந்தோ ஆசிரமம் ரொம்ப அங்க வந்து இருக்காங்க, இன்மேட்டா இருக்காங்க 1963 இருந்து. இந்த வார்த்தைகள் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்பெல் பவுண்ட், ரொம்ப ஏவ்ஸ் செக், அதாவது கட்டி போடுற நிலைமையில வைக்கிறது, அப்பாலஜெட்டிக்கலி, இதெல்லாம் நம்ம தெரியும். இதெல்லாம் நம்ம நார்மலாகவே பார்த்துக்கிட்டு இருக்க வார்த்தைகள் தான். நான் டீட்டெயிலில் வந்தா இந்த ஒரு பகுதி சப்ளிமெண்டரி ரீடர்ல இது ஒரு முக்கியமான பகுதி. அதே போல பிரெட் ஈஸ்ட், இதை கொஞ்சம் இதுல வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கான வாய்ப்பு அரிதாக உள்ளது. இது போன்ற கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது, வந்திருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பிரெட் ஈஸ்ட் கர்டு, இதுக்கு என்னவா இருக்கும்? ஓகே, நிறைய பேர் பாக்டீரியா, சூப்பர். தென் ஃபங்கி ஃபங்கஸ் ஸ்பீஷிஸ், அதுக்கு என்ன வரும்? ஸ்பீஷிஸ், அருமை. ஏன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். ஃபங்கி ஃபங்கஸ், ஸ்பீசிஸ் ஸ்பீசிஸ், ஏன்னா ப்ளூரல் ஃபார்மும் அதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது த்ரோ ஒர்த் டைடு, என்ன வரும்? எடிட் தான் சரியான வார்த்தை. ஏன்னா இது ஒரு ஆனகிராம். த்ரோங்கிற வார்த்தையில உள்ள எழுத்துக்கள் வர்த் அப்படிங்கிற வார்த்தையில வந்திருக்கு. அப்போ டைடுங்கிற வார்த்தையில உள்ள எழுத்துக்கள் எடிட்கிற வார்த்தையில வந்திருக்கு. அடுத்தது லயன் ஃபாரஸ்ட் ஆட்டர், வாட்டர், நீர்நாய் எங்க வாழும்? வாட்டர். லயன் வந்து காட்டுல இருக்கும், ஆட்டர் வந்து நீர்நாய் வந்து
தண்ணீர்ல வாழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பீயிங் சேஃப். பிரசாந்த்னு ஒரு பையன் திருச்சியில் இருக்கான். சம்மர்ல அவன் எப்போதுமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு வருவான். அந்த ரிவர் வாட்டர் பஃபர் கேட்ஸ் into two and merges again. பஃபர் கேட்ஸ்னா இரண்டாக பிரிவது. ஒரு நதி இரண்டா பிரியுது, அதுக்கப்புறம் மெர்ஜஸ் எகைன், மீண்டும் ஒன்றாக சேர்கிறது. இதுக்கு நடுவுல ஃபார்ம் த வில்லேஜ். அப்போ அந்த வில்லேஜ் வந்து நடுவுல இருக்கு. ஸோ இரண்டு நதியும் பிரிஞ்சு சேர்ந்து சுற்றிலும் நீரா இருக்கும்போது அந்த வில்லேஜ் எப்போதுமே எவர்கிரீனா இருக்கு. அவன் எப்போதுமே அவனுடைய வெக்கேஷன் அதை வந்து இந்த பகுதியில் தான் செலவழிப்பான். ஹேங்கிங் அவுட் வித் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேங் அவுட் அப்படின்னா அப்படியே அந்த ஃப்ரீயா வெளியில விளையாடிட்டு ஃப்ரீயா சுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாத்தா கூட, நண்பர்கள் கூட அப்படியே சுத்திட்டு இருப்பான். அவங்க தாத்தா வந்து ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவங்க வந்து நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அவங்க போயிருக்காங்க. அவருடைய நாலேஜ், அறிவு வந்து எப்போதுமே இவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பிரசாத் இப்பதான் அவங்க அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவன் வந்த செய்தி நண்பர்களுக்கு கேட்குது. உடனே அவனை போய் பார்க்க விளையாடுறதுக்கு கூப்பிட போறாங்க. அவங்க தாத்தா வந்து வெரி கன்சர்ன், ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர். he gives some instruction and tips for their safety. அவங்களுக்கு சில சேஃப்டி டிப்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த போர்ஷன். இதுல முக்கியமான வரிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரோட் கிராஸ் பண்ணும்போது எப்படி போகணும்? we should look right, வலது பக்கம் பார்க்கணும், திருப்பி இடது பக்கம் பார்க்கணும், திருப்பி வலது பக்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும். நீங்க வந்து வெளியில போகும்போது இந்த டிராஃபிக்ல இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன்ல ஒரு வாட்டி டச் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ற சிம்பல் ஒரு வட்டம் போட்டு இருக்கும். ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க. அதே போல சாலையில வந்து நம்ம குரூப்பா நடக்கக்கூடாது. லைன் பை இன் லைன், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டோம். ஃபைபர் கேட்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு பகுதியா பிரிகிறது. அம்யூசஸ், ஒருத்தரை வந்து சிரிக்க அல்லது புன்னகைக்க வைக்கிறது அல்லது ஆச்சரியப்படுத்துறது. அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். வெக்கேஷன், விடுமுறை. மெர்ஜஸ், ஜாயின் டுகெதர், ஒன்னா சேர்றது. அதே போல இப்போ நமக்கு தேவையான விஷயம்தான், you need to be very careful as the sun is scorching. இந்த ஸ்கார்ச்சிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ரொம்ப கடுமையான வெப்பம், அதுதான் ஸ்கார்ச்சிங். 10 மணியிலிருந்து 3 மணி வரலையே நம்ம வெளியில சுத்தக்கூடாது. நாட் டு ரோம், ரோமிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெளியில போனா இப்ப எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலயுமே இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த ரோமிங் அப்படின்னு ஒரு சர்வீஸே நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணணும். வெளியில போறோம்னா அங்க உள்ளதை நம்ம பயன்படுத்துறது அல்லது சுத்துறது, அங்க உள்ள நெட்வொர்க் ஏற்படுத்துறது. இதுக்கு பேர் ரோமிங். வெளியில போறது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். வெளியில சுத்துறதுக்கு வந்து ரோமிங் அப்படிங்கிற அர்த்தம். அதே போல நிழல்ல நம்ம வந்து விளையாடணும். பிளே இன் ஷேடி பிளேசஸ், இந்த குறிப்புகள் கொடுக்குறாங்க. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிருக்கணும். எங்க வெளியில போறதுக்கு முன்னாடி 15 to 20 நிமிஷத்துக்கு முன்னதாக நாம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சன்ஸ்ட்ரோக், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம பக்கத்து ஸ்டேட்ல கூட சன்ஸ்ட்ரோக்னால ஒரு 15-20 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க. சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா தீவிர வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பின் காரணமாக செயலிழந்து விடுதல், இதுதான் சன்ஸ்ட்ரோக். இதுக்கு சிம்டம்ஸ்னா எதுவுமே கிடையாது. அதிகமா தண்ணி, தாகம் எடுக்கும், லைட்டா தலை சுத்தும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த நிலை எதுவுமே தெரியாது. நம்ம அந்த தாகம் எடுக்குது, உடல் வறட்சியை நாம உணர்ந்துகிட்டோம்னா உடனடியா அதுல நிழல் பகுதிக்கு வந்துடணும், தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உடல் வறட்சியின் காரணமாக
ஒட்டுமொத்தமாக உடல் செயலிழந்துவிடும். இதுதான் சன்ஸ்ட்ரோக். ஓகே, அடுத்தது நசீட்ட, உடல் பாதிப்பு, ஸ்டொமக் டர்னிங், நம்ம வயிற்ற பரட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த நசீட்ட. கிடி நசீட்டி, வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா நாம வெளி பகுதிகளில் எப்படி நடமாடுறது, பொதுவாக பொதுவெளியில ஆபத்துகள் இருக்கும், டேஞ்சர்ஸ் இருக்கும், டிஃபிகல்டிஸ் இருக்கும், இதை எப்படி டீல் பண்றது, அதுதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். நம்ம அதை கத்துக்கிட்டோம்னா, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு அர்த்தம். இப்ப சர்ஃப் ஸ்மார்ட் அப்படின்னா இணையத்தை எப்படி நம்ம தெளிவா பயன்படுத்துறது, அது சர்ஃப் ஸ்மார்ட். நம்ம அந்த சோப் பவுடர் இருக்கு இல்லையா, சர்ஃப், அதுக்கு அர்த்தம்னா சர்ஃபிங். நம்ம அந்த பனிச்சறுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதான் சர்ஃபிங், அதான் சர்ஃபு. இந்த சர்ஃப்னா என்னன்னா வெளியில இணையத்துல நம்ம எப்படி சர்ஃபிங் பண்றது, எப்படி போறது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. இதை கவனத்துல வச்சுப்போம். அதே போல வீடுகள்ல நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின பகுதி இது. இதுல மொபைல் போன்ஸ் அது சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. மொபைல் போன்ஸ் எப்பயுமே நாம அடல்ட் குழந்தைகளுக்கு சொல்றாங்க, தாத்தா குழந்தைகளுக்கு சொல்றாங்க. மொபைல் போன்ஸை எப்பயுமே நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைகள் பெரியவங்களுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுக்குறாங்க. அதே போல ஃபெர்டிலைசர், ஆன்டிஃப்ரீஸ், மெடிசின், மேக்கப் செட், பாய்சனஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே குழந்தைகள்கிட்ட இருந்து தூரமா வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது hazardous automotive and gardening products should be secured and kept locked. கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அந்த தோட்ட வேலைக்கு செய்யக்கூடிய அந்த கருவிகள், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஆட்டோமேட்டிவ் பொருட்கள், இது எல்லாமே ஒரு தனி இடத்துல வச்சு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லையும் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்கணும். அடுத்தது எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ஒரு முதலுதவி பெட்டியும் அவசர கால சூழ்நிலையில பயன்படுத்துவதற்கான குறிப்புகள் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம். ஹசாடஸ், டேஞ்சரஸ், ஆபத்தான. ஆன்டிஃப்ரீஸ், அதாவது தண்ணியில கலப்பாங்க, எப்படின்னா அது ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு போகாம அந்த தண்ணியை வைக்கக்கூடிய பகுதி. இது இந்த பனிப்பிரதேசங்களில் பயன்படுத்தக்கூடியது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், அதனால நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தைகள் தான். அடுத்தது ஹோமோனிம்ஸ், ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம், சின்ன சின்ன வார்த்தைகள். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏற்கனவே எடுத்திருப்பீங்க, எடுக்காதவங்க இப்போ எடுத்துக்கோங்க. சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங், அது இருந்தால் அது ஹோமோஃபோன். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன? 2 or more words having the same spelling. இங்க ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பும் சேமா இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங், ஆனால் அர்த்தம் வேறையா இருக்கும், அரிஜின் வேறையா இருக்கும், தோற்றம், மூலச்சொல், ரூட் வேர்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அட்ரஸ் தெரியும், லொகேஷன், ஒருத்தவங்களுடைய திஸ் இஸ் ஹர் அட்ரஸ், அவங்களுடைய முகவரி தெரியும். அட்ரஸ், அதே ஸ்பெல்லிங், அதே உச்சரிப்பு, பேசுதல். she addressed the open air meeting. அவங்க அந்த மீட்டிங்ல அவங்க பேசினாங்க.
அப்போ அட்ரஸ்னா பேசுதல், இதையும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அட்ரஸ் லொகேஷன் இது நவுன், அட்ரஸ் பேசுதல் இது வெர்ப், இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பேண்ட், எ மியூசிக்கல் குரூப். நமக்கு தெரியும் பேண்ட் வாத்தியம் அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம சொல்லுவோம், பேண்ட் வாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இது பேண்ட் ஒரு மியூசிக் குரூப், ட்ரூப் இப்படி சொல்லலாம். அடுத்தது பேண்ட் வளையம், ஒரு ரிங் கையில் கட்டியிருக்குது, அதையும் பேண்டுன்னு சொல்லுவோம், தலையிலையும் பேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுமே நவுனாக தான் வருது. அடுத்தது பேட் மேமல், வௌவால், பிஏடி பேட்னா வௌவால். அடுத்தது அதே ஸ்பெல்லிங் அதே உச்சரிப்பு பேட், கிரிக்கெட் பேட், ஐ லவ் மை கிரிக்கெட் பேட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். ரைட் சரி அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளது. அடுத்த ரைட் டைரக்ஷன், வலது, ரைட் சைடு போங்க, ரைட் டர்ன் எடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஓகே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துடுறோம். ஹோமோஃபோன், ஹோமோனிம். ஹோமோஃபோன்ஸ்னா வேற வேற ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட், வேற வேற அர்த்தம். ஹோமோனிம்ஸ்னா ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, வேற வேற அர்த்தம். மீண்டும் சொல்றேன், ஹோமோஃபோன்ஸ் வேற வேற ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, வேற வேற அர்த்தம். ஹோமோனிம்ஸ் ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, வேற வேற அர்த்தம். இவ்வளவுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப கீழே கொடுத்துருக்காங்க பிரைட். அவன் ரொம்ப பிரைட்டா இருக்கான், பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கான், நம்ம பயன்படுத்துற வார்த்தை பிரைட். ஹெட்லைட் ரொம்ப பிரைட்டா இருக்கு, டிம் பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயத்தை வேகமா செய்யறது, எக்ஸ்பிரஸ் சொல்றது, நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது. he expressed his thoughts. அப்போ வெளிப்படுத்துதல், கன்வே பண்றது, தெரியப்படுத்துறது. கைண்ட், டைப், இது நமக்கு தெரியும். வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். அப்போ வகைகள். அடுத்தது கைண்ட் அப்படின்னா கேரிங், இரக்கம், அன்பு, அவன் ரொம்ப கைண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது வெல், ஹீ இஸ் வெல், அவன் நல்லா இருக்கான். அடுத்தது வெல், கிணறு, வாட்டர் ரிசோர்ஸ், இது நமக்கு தெரியும். இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நமக்கு இந்த 8ஆம் வகுப்புல நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரேசல் வர்ப். ஆங்கில இலக்கணத்துல ஒரு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஃப்ரேசல் வர்பும் உண்டு. இந்த ஃப்ரேசல் வர்ப் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வெர்பு இருக்கும், மெயின் வெர்பு இருக்கும், அது கூட ஒரு அட்வெர்ப் இருக்கும், அல்லது ஒரு ப்ரொபோசிஷன் இருக்கும், அல்லது ரெண்டுமே இருக்கும். இதுதான் ஃப்ரேசல் வர்ப். கேட்ச் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வர்ப், விச் மீன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா, கேட்ச் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் கேட்ச் ஆன் மை பாயிண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அதை புரிந்து கொள்வது கேட்ச் ஆன் அப்படின்னா. அதே போல நிறைய ஃப்ரேசல் வர்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறோம். கால் ஆன் சம்மடி, கால் ஆன் சம்மடி, விசிட் சம்மடி, ஒருத்தங்களை போய் பார்க்கறது, அதான் கால் ஆன். அடுத்து கால் பேக், இது நமக்கு தெரியும், ஒரு ஃபோன் ரிட்டர்ன் கால் பண்றது. கெட் ரிட் ஆஃப், டு எலிமினேட், இது நமக்கு தெரியும். அந்த டிவி ஷோஸ்ல எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், எலிமினேஷன் ரவுண்டு, கெட் ரிட் ஆஃப்.
கீப் ஆன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறது. நமக்கு ஒரு போயம் இருக்கு, கீப் ஆன் கீப்பிங் ஆன்னே ஒரு போயம் இருக்கு. ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து செய்யறது கீப் ஆன். கிக் ஆஃப் ஒரு விஷயத்தை தொடங்குறது, ஸ்டார்ட் பண்றது கிக் ஆஃப் அப்படின்னா. இப்ப கிக் ஆஃப்க்கும் தொடங்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிக்குக்கும் தொடங்குறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆஃபுக்கும் தொடங்குறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனா கிக்குங்கிற மெயின் வரும்போது இந்த ஆஃப்ங்கிற வார்த்தையும் சேர்ந்து கிக் ஆஃப் அப்படின்னு வரும்போது அதனுடைய மீனிங் வந்து தொடங்குதல் அப்படின்னு வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது லுக் ஆஃபா. இது நம்ம நிறைய முறை, நம்ம 6 முதல் 8 வரை நிறைய முறை வரக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வர்ப் எதுனா இந்த லுக் ஆஃபா. இதுக்கு அர்த்தம் கவனித்துக் கொள்ளுதல். ஐ ஹாவ் டு லுக் ஆஃப் மை சிக் கிராண்ட் மதர். என்னுடைய பாட்டியை நான் கவனித்துக் கொள்கிறேன், கொள்ள வேண்டும். அப்போ டேக் கேர் ஆஃப், லுக் ஆஃப், டேக் கேர் ஆஃப். இந்த இங்க இருக்கக்கூடிய ஃப்ரேசல் வர்ப்ல எது முக்கியம்னு சொன்னீங்கன்னா நான் இந்த லுக் ஆஃபரை தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது கீப் ஆன். இது ரெண்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு 10 ஃப்ரேசல் வர்ப் இருக்கு. இதுல நமக்கு எத்தனைக்கு சரியான அர்த்தம் தெரியுது? சார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. எத்தனைக்கு சரியான அர்த்தம் தெரியுது? தெரியும், நமக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேல என்னால ஜூம் பண்ண முடியாது. 1 கோ த்ரோ, ஓகே சூப்பர். எக்ஸாமின் பண்ணு, ஆராய்ந்து பார், லுக் இன் டூ. சுமிதா மேம் சூப்பர். காந்திமதி மேம் 2 கிவ் அப், கைவிடுதல், ஸ்டாப் பண்றது, டிராப் பண்றது. 2 கைவிடுதல், ஒரு முயற்சியை கைவிடுதல். 3 டிலே, ஓகே கெட் ஆன். கெட் ஆன் சாரி புட் ஆஃப். புட் ஆஃப்னா தள்ளி போடுதல், ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்றது, ஒரு விஷயத்தை தள்ளி வைத்தல். அடுத்தது 4 கெட் ஆன். கெட் ஆன்னா கிட்டத்தட்ட ஒரு நண்பர்களுக்குள்ள ஒத்து போறது அல்லது ஒரு ப்ராக்ரஸ் கொடுக்கறது, இது எல்லாமே கெட் ஆன்ல வரும். கெட் ஆன் மீன்ஸ் 2 அர்த்தம் இருக்கு. 1 நண்பர்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒத்து போறது. அடுத்தது முன்னேறுதல், ஒரு ப்ராக்ரஸை நோக்கி நகர்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பெடுத்துக்கோங்க. டேக் ஆஃப் நமக்கு தெரியும், ஃப்ளைட் டேக் ஆஃப், அதை ஞாபகம் வச்சிருப்போம், கிளம்புதல். அதே போல உடை கழற்றுதல், அதுவும் டேக் ஆஃப் தான். ரிமூவ் கிளாத்திங், அதையும் கழற்றுதல், அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். பொறுத்து கொள்ளுதல், ஐ கேனாட் புட் அப் வித் அப்படின்னா என்னால அவன் செய்யற அந்த ரூடு பிஹேவியரை பொறுத்து கொள்ள முடியல. புட் அப் வித்னா பொறுத்து கொள்ளுதல், டாலரேட். கீப் ஆன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறது. லுக் ஆஃபர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டேக் கேர் ஆஃப். அடுத்தது டேக் ஓவர். இதை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அல்லது கண்ட்ரோல் அதையும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். அடுத்தது கோத்ரோ. கோத்ரோனா என்ன? டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதை முழுமையா நம்ம பார்க்கறது, ஒரு கஷ்டமான நேரத்தில் அதை முழுமையாக உணர்தல். அதே போல ரொம்ப க்ளோஸா அதை பரிசீலித்து பார்த்தல், இதுதான் கோத்ரம். முழுமையாக பார்த்தல், வாசித்தல் இல்லை, அதை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. கோத்ரோன்னா புத்தகத்தை முழுமையா வாசிக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கு, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் கோத்ரம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த லிசனிங்கிறது வேற, ஒரு ஆடியோ கேட்டு பண்றது. எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம குரூப்ல வந்து ஏதாவது ஒரு பதிவு போட்டோம்னா குறைந்தபட்சம் நீங்க பதிவு பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை.
ஏன்னா அது சில தர்ம சங்கடங்கள் காரணமாக தவிர்த்து வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் இந்த எமோஜியாவது போடுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலங்கிறதையாவது காட்டுங்க, இந்த டிஸ்லைக் சிம்பிளையாவது போடுங்க. சும்மா அப்படியே இருக்கு, நான் போடுற பதிவு நான் ஏதோ சும்மா போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு லைக் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஐ டிஸ்லைக் அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த டிஸ்லைக் சிம்பிள் இதுதான். இதுல வந்து கண்ணீர் விட்டு அழுகுறது, ஒத்த கண்ணால் அழுகுறது, இப்போ விடுற மாதிரி அந்த கிரீட் பண்றது, இது போன்ற எமோஜிஸ் இருக்கு. இது நமக்கு வராது, அதை நம்ம விட்டுருவோம். அடுத்தது இந்த காக்கா கதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், எழுத சொல்லியிருக்காங்க, நம்மளை எழுத சொல்ல மாட்டாங்க. அடுத்தது டென்சஸ், நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இந்த ஒவ்வொன்றையும் சிம்பிள், ப்ராக்ரஸிவ், பர்ஃபெக்ட், இப்படி 4 வகை இருக்கு. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இப்படி 4 வகை இருக்கு. ஆக மொத்தம் 12 டென்ஸ். இதுல நம்ம 3 தெரிஞ்சுக்கிட்டா போதும், 3ல தெளிவா இருந்தா போதும். அந்த 3 டென்ஸை நம்ம முழுமையா ஒரு நாள் பார்ப்போம். டென்ஸுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்கும். ஏற்கனவே நம்ம வகுப்புல சொன்னோம் இல்லையா, இந்த பொயட்டிக் டிவைசஸ்க்குன்னு ஒரு வகுப்பு இருக்கும். டென்சஸ் அல்லாத கிராமர் அதற்காக ஒரு வகுப்பு இருக்கும். இந்த டென்ஸுக்கு மட்டும் ஒரு வகுப்பு இருக்கும். ஏன்னா டென்ஸுக்கு 2 மார்க் இருக்கு. நீங்க எந்த டெட் கொஸ்டின் எடுத்தீங்கனாலும் அதுல டென்ஸுக்குன்னு 2 மார்க் இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க், ஏற்கனவே பழைய டெட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா எந்த டென்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, இது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன, ஏன்னா நீங்க எத்தனை பேர் சிலபஸ் அந்த டெட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வகுப்புல நான் இதை ஒரு கேள்வியா வைப்பேன். எந்த டென்ஸ் அதிக முறை கேட்டிருக்காங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஸ்மிதா மேம் அருமை, மணிமேகலை மேம் சூப்பர். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதிக முறை கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதை விட்டுருங்க. அடுத்தது பாஸ்ட் ப்ராக்ரஸிவ், அதுவும் அதிக முறை கேட்கப்பட்டிருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அந்த வெர்பு கூட அந்த வெர்போட ஃபார்மேட், அதுல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது அந்த வெர்பு கூட ஒரு எஸ் சேர்த்து போடுவோம் இல்லையா, இது அதிக முறை கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டென்ஸை பற்றி நம்ம முழுமையாக ஒரு நாள் பார்ப்போம். அந்த கிளாஸ் காலையில தான் இருக்கும். ஏன்னா இதை ஒரே வகுப்புல முடிச்சிடணும். இதை 2-3 வகுப்பாக எடுத்துட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரே வகுப்புல முடிச்சாதான் அது தொடர்ச்சியோட நமக்கு புரியும். இப்போ கடைசி நேரத்தில் நம்ம இதை எடுத்து அந்த நேரத்தை நம்ம சரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது கண்டிஷனல் கிளாஸஸ், அதில் 3 டைப் இருக்கு. இதுக்கு நம்ம அந்த டென்ஸ் முடிச்சாதான் நம்ம இதுக்குள்ள வரலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கிளியரா இருந்தாதான் இந்த டென்ஸ்ல அந்த 3வது டைப்பை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த டென்ஸை முடிச்சுட்டு இதை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ், அடுத்தது மற்ற கிராமர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிட் இன்னைக்கு முடிக்க போறோம். ஃபயர் ஒர்க் நைட், எனிட் பிளைட்டன் அவங்க எழுதின போயம். இதை ஏற்கனவே நாம வந்து பொயட்டிக் டிவைசஸ்ல இதனுடைய அர்த்தத்தை நம்ம முழுமையா பார்த்துருக்கோம். அந்த வகுப்புல கலந்துக்காதவங்க இங்க இருப்பீங்க, அவங்களுக்காக இந்த போயத்தை நம்ம முழுமையா ஒரு முறை பார்த்துருவோம். இந்த போயத்தை ஒரு முறை நீங்க படிச்சுக்கோங்க. நானும் இங்கே தான் இருக்கேன். போயத்தோட தலைப்பு பேங். பேங்னா வேற ஒன்றும் இல்லை, டமார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெடி வெடிக்கிற சத்தம், இதுதான் பேங். வாட் இஸ் தட்? பேங் பேங் ஓ ஹாக், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க், லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ, பேங் பேங் பேங். இப்போ இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியுது. அது என்ன சத்தம்? டமார் டமார்னு கேட்குது. இருட்டில் துப்பாக்கி சுடுது, சின்ன துப்பாக்கி இருக்கு, லிட்டில் கன்ஸ் பிக் ஒன்ஸ், டமார் டமார் டமார், அவ்வளவுதான் விஷயம். இந்த போயத்தை நம்ம வந்து முதல்ல இந்த உருவத்தை பார்த்துருவோம். இது யார் இந்த போயத்தை சொல்றதுன்னா இந்த நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டி தான் இதை நேரேட் பண்ணுது. இந்த நேரேட்டர் இஸ் எ டாக்.
ஒரு வீட்டில் வளரக்கூடிய ஒரு நாய். அதுதான் இந்த போயத்தை சொல்வதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, வாட் ஷால் ஐ டூ? நான் என்ன செய்யறது? மிஸ்ஸஸ் மாஸ்டர் ஹியர் மீ ஹெல்ப். என்னோட குறைப்பொலி, ஹெல்ப் அப்படின்னா என்னுடைய குறைப்பொலி. என்னோட எஜமானர், அந்த நாய்க்கு யாரு மாஸ்டர் அப்படின்னு சொல்றதுன்னா எஜமானர். வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானி தான் ஃபர்ஸ்ட் வருது. பாருங்க, நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு யாரை முதல்ல சொல்லணும்னு. ஃபோ எஜமானியே, அடுத்தது போனா போகுதுன்னு எஜமானரே. என்னுடைய குறைப்பொலியே கேளுங்க. ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ். நான் வீட்டுக்கு வெளியில இருக்கேன். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்களோட உதவி வேணும். லெட் மீ இன். என்னை தயவு செய்து உள்ள விடுங்க. தயவு செய்து வரல, என்னை உள்ள விடுங்க. லெட் மீ இன் கேபிட்டல்ல வந்திருக்கு. நார்மலா நம்ம வந்து இந்த கேபிட்டல்ல எழுதுவோம். எல்லா எழுத்துக்களையும் கேபிட்டல்ல எழுதுறது சில பேருடைய வழக்கமா இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு ஒரு நேம் இருக்கு, நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். அப்படி எழுதக்கூடாது. நார்மலா எதுக்கு கேபிட்டல் எழுத்து போடணுமோ அதுக்கு தான் கேபிட்டல் போடணும். இப்போ நம்ம ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அதனுடைய முதல் எழுத்து மட்டும்தான் கேபிட்டல்ல இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அவங்களே கீழே கொடுத்துருவாங்க, பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணணும். எல்லா நேரத்திலையும் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதக்கூடாது. அதுக்கு டபுளிங்கோ ஏதோ ஒரு நேம் இருக்கு, ஐ ஜஸ்ட் ஃபர்காட். நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன். ஸோ அந்த எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்து கேபிட்டல்ல இருக்கணுமோ அது மட்டும்தான் கேபிட்டல்ல இருக்கணும். இப்போ இந்த இடத்துல லெட் மீ இன் அப்படின்னு கேபிட்டல்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அழுத்தி சொல்றது. என்னை தயவு செய்து உள்ள விடுங்க அப்படின்னு அது அழுத்தி சொல்லுதுன்னு அர்த்தம். பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க் பிகின். அந்த வான வேடிக்கை, ஃபயர் ஒர்க்னா வான வேடிக்கை, அது தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன உள்ள விடுங்க. டு ஷூட் அகைன். திருப்பி சுடுறதுக்கு முன்னாடி என்ன உள்ள விடுங்க. ஐ கான் பியர் தட். என்னால இதை பொறுத்துக்க முடியல. என்னுடைய மை டெய்ல் இஸ் டவுன். என்னுடைய வால் சுருண்டிருக்கு. மை ஏஸ் ஆர் ஃபிளாட். என்னுடைய காது அப்படியே படிஞ்சு ஃபிளாட்டா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நார்மலா இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த நாய்க்குட்டிகளை பத்தின விஷயம் தெரியணும். நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். நாயோட வால் வந்து கீழே இருந்ததுன்னா அது வந்து அமைதியா இருக்குன்னு அர்த்தம். பயந்து இருக்கு அப்படி இல்லை, அமைதியா இருக்கு. நாயோட காது கீழே தொங்குது அப்படின்னா பயந்து இருக்கு அல்லது அமைதியா இருக்கு. மாறாக நாயோட வால் நிமித்துக்கிட்டு நின்றுதுன்னா, மேல் நோக்கி இருந்தால் அது அட்டாக்குக்கு ரெடியா இருக்கு. நாயோட காது விரைச்சிக்கிட்டு இருந்தா, ரெண்டு காதும் மேல் நோக்கி இருந்தால் தாக்குதலுக்கு ரெடியா இருக்கு. ஒரு நாயை பார்த்தா இனிமே அதோட வாலையும் காதுகளையும் பாருங்க. ஏன்னா ஒரு நாய் அப்படிதான் அமைதியா இருக்கு, காது தொங்குதுன்னா அது உங்களை அட்டாக் பண்ணிடாது. நீங்க உங்க ரிலேட் வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அது அட்டாக் பண்ணிடாது. அதே நேரம் காது படிஞ்சிருக்கு, அது அட்டாக் பண்ணாது, அது அமைதியா இருக்கு. அல்லது உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு, ஒரு உணவோ ஏதோ ஒண்ணு அது கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ நம்ம நிமிர்ந்த நிலையில வால் இருக்குன்னா அந்த நாய்க்கு பக்கத்துல போயிடாதீங்க. உங்க நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது புது நாயை பார்க்கும்போது காது விரைத்த நிலையில இருந்ததுன்னா அந்த நாய்க்கு பக்கத்துல போயிடாதீங்க. இது ஒரு சிறு குறிப்பு. ஓகே, நம்ம வகுப்புக்குள்ள வருவோம். ஐ ஆம் ட்ரெம்பிளிங் ஹியர் அவுட் சைட் த டோர். நான் இங்க வெளியில நடுங்கிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் யூ லவ் மீ எனிமோர். உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட். நான் பயத்திலேயே இறந்துருவோம் போல இருக்கு. அன்லஸ் யூ லெட் மீ இன் டு நைட். நீங்க இன்னைக்கு இரவு உள்ள விடாவிட்டால். இப்போ இந்த வரியை நீங்க வந்து முன்னாடி வச்சுக்கணும். ஆக்சுவலா இந்த அன்லஸ் நம்ம காலையில தான் ஒரு வகுப்பை பார்த்தோம். ரெண்டு கனெக்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம். அப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, அதுல ஒன்று முழுமை பெற்றதாக இருக்கும், ஒன்று சபார்டினேட்டாக இருக்கும். அப்போ இந்த அன்லஸ் யூ லெட் மீ இன் டு நைட், நீங்கள் என்னை உள்ளே விடாவிட்டால், இது சபார்டினேட். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட், இது முழுமை பெற்ற வாக்கியம். நான் வந்து இன்னைக்கே இறந்து போயிடுவேன் போல இருக்கு, நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே விடாவிட்டால். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஷல் வி லெட் ஹிம் இன் சில்ட்ரன். இப்போ இது பிராக்கெட்ல இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்?
இந்த நேரேட்டர் இல்லாம யாரோ ஒருத்தர் பேசுறாங்க. அது யாரா இருக்கலாம்? ஒரு வீட்டில் வந்து அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஆப்வியஸ்லி மிஸ்ட்ரஸ். அவங்க தான் இதை கேட்குறாங்க, குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க, நம்ம அவங்கள வில்ல விட்டுலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நவ் த டோர் இஸ் ஓப்பன் வைட். இப்போ நம்மளுடைய வீட்டோட கதவு அகலமாக திறந்திருக்கு, அகலமாக திறக்கப்பட்டு விட்டது. ஐ ஆம் ரஷ்ஷிங் த்ரோ. ரஷ்ஷிங் மீன்ஸ் அவசரமா ஓடுறது, ரொம்ப வேகமா ஓடுறது. நான் வீட்டுக்குள்ள அவசரமா ஓடுறேன். ஐ ஆம் சேஃப் இன்சைட். நான் அந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கேன். த லைட்ஸ் ஆர் ஆன். இந்த விளக்கெல்லாம் எரியுது. இட்ஸ் வார்ம் அண்ட் கிராண்ட் மிஸ்ட்ரஸ். அது ரொம்ப வார்மா இருக்கு, இதமாக இருக்கு, கிராண்டா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட். அந்த நாய் வந்து உங்களுடைய கையை வந்து நான் லிக் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, நக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த காட்ச். நான் வந்து அங்கே போய் நான் பதுங்கிக்கிறேன். தேர் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச். நான் அங்கே வந்து பாதுகாப்பாக இருப்பேன். ஐ வில் ஹைட், நான் என்னை ஒழிச்சுப்பேன், பாதுகாப்பாக ஒழிச்சுப்பேன். இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன். இந்த வெடியெல்லாம் வெடிச்சு முடிகிற வரலையும் நான் பாதுகாப்பாக இருந்துப்பேன். தென் டு மை கென்னல். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கென்னல்ங்கிறது அந்த மரபு சொல். அதாவது நாய் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கென்னல்னு சொல்லுவோம். இதை குறிப்பெடுத்துக்கோங்க. நாய் இருக்கக்கூடிய இடத்த கென்னல் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. கோழிக்கு ஒன்று இருக்கு, குதிரைக்கு ஒன்று இருக்கு, லாயம், ஆடு மாடு இதற்கெல்லாம் ஒன்று இருக்கு. டாக் ஹவுஸ் தான் கென்னல். ஆனால் ஓகே, டாக் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை கென்னல்னு சொல்லணும். அருமை. ஐ வில் ரன் அண்ட் காட் யூ சேஃப்லி ஆல் த லைட். இதெல்லாம் வெடியெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட நாய் அந்த தங்குற இடத்துக்கு நான் ஓடிடுறேன். அதுக்கப்புறம் இரவு முழுவதும் உங்களை நான் பாதுகாப்பாக காவல் காப்பேன். ஏன்னா பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் மை ஃப்ரைட். ஏன்னா நீங்கள் என்னுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் என்னுடைய பயத்தை புரிந்து கொண்டீர்கள். ஓகே, இதில் உள்ள முக்கியமான வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. அந்த எல்ப், ஷார்ட் ஷார்ப் கிரை, ஒரு குறுகிய ஷார்ப்பான சத்தம். எஸ்பெஷலி இன் பெயின் ஆர் அலாம், ஒரு வலி அல்லது ஒரு எச்சரிக்கை. ட்ரம்பிளிங், நடுங்குதல். ரஷ்ஷிங், வேகமாக போகிறது. காட்ச், நம்ம கோச்சுன்னு சொல்லுவோம். கோச்சு வண்டின்னு சொல்லுவோம். அது எதுனா இதுதான் கவுச். ஒரு சோஃபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் கவுச். க்ரௌச், டு லை க்ளோஸ் டு த கிரவுண்ட், அந்த படுத்திருக்கிறது, ரொம்ப முட்டி மடங்கி படுத்திருக்கிறது தான் க்ரௌச். அடுத்தது கென்னல் நம்ம பார்த்துட்டோம். ஸ்மால் ஷெல்டர் பாட், டாக்ஸ், ஃப்ரைட், பேனிக் பார்த்துட்டோம். ஓகே, திருப்பி இந்த போயத்தில் நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். ஏன், நமக்கே தெரியும் 5 மார்க். பொயட்டிக் டிவைசஸ். இதுல முக்கியமான ஒரு பொயட்டிக் டிவைசஸ் இதுல தான் இருக்கு. என்னது? ஆனமாட்டோஃபியா. ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. ஆனோமோட்டோஃபியா அப்படின்னா என்ன? ஒலி குறிப்பு. ஒரு ஓசைய அப்படியே நம்ம சொல்றது. இந்த வார்த்தை கூட இதான் அந்த வார்த்தை, ஒலி குறிப்பு. இந்த போயத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தை இந்த ஆனமோட்டோஃபியா, அதாவது சத்தத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த போயத்துல எது? வெரி குட் பாலாஜி சார், அருமை. பேங், ஒளி மரபு, அருமை. அதாவது ஒளி மரபு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அந்த சத்தத்தை அப்படியே நம்ம சொல்றது. ஒளி மரபுங்கிறது ஒவ்வொன்று எப்படி கத்துதுன்னு சொல்றதுக்காக உள்ளது. எப்படி இப்ப வந்து கூகை, ஆந்தை அலரும், கூகை குழரும், அது ஒளிமரபு. இந்த ஆனமோட்டோஃபியான்னா கா கா அப்படின்னு நம்ம சொல்றோம். காக சொல்ற சத்தத்தை அப்படியே நம்ம எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரோம்னா இது ஆனமோட்டோஃபியா. வெடி வெடிக்குது, டமார் அப்படிங்குது, அந்த சத்தத்தை அப்படியே எழுத்து வடிவத்தில் கொண்டு வரோம். பேங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறோம். இதுக்கு வந்து பேங்குங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, அது அந்த ஓசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வெடி சத்தம், அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ஆனமோட்டோஃபியா.
இப்போ பாம்பு வந்து ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அப்படின்னு. இந்த ஹிஸ், உஸ், இந்த சவுண்டெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த ஆனமோட்டோஃபியால வரும். எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தது அலிட்ரேஷன். அடுத்தது இந்த போயத்தில் இருக்கக்கூடியது அலிட்ரேஷன். என்னது அலிட்ரேஷன்னா? கரெக்டாக சொல்லுங்க, எத்தனாவது வரியில் இருக்கு? ஒரு வார்த்தையை டைப் பண்ணுங்க. பேங்க் தலைப்பு, வாட்ஸ் தட் 1, பேங் பேங் 2, த கன்ஸ் ஆர் 3, லிட்டில் கன்ஸ் 4, பேங் பேங் 5, வாட்ஷலை 6, மிஸ்டர்ஸ் அண்ட் மாஸ்டர் 7, ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ் 8, ஆனந்தி மேம் அருமை, மிஸ்டர்ஸ் அண்ட் மாஸ்டர், இது ரெண்டுமே சேம் வவல் சவுண்ட், சாரி கான்சனன்ட் சவுண்ட். இதுதான் அலிட்ரேஷன், மிஸ்டர்ஸ், மாஸ்டர். அதே போல வேற எங்கேயும் இருக்கா? பிஃபோர், பிகின். வேற எங்கேயும் இருக்கா? பிஃபோர், பிஹைண்ட். இது இருக்கு இல்லையா, இந்த காச் அந்த வார்த்தைக்கு முன்னாடி பிஃபோர், பிஹைண்ட். அடுத்தது வேற, அவ்வளவுதான். இப்படி இந்த அலிட்ரேஷன் இந்த போயத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ரைமிங் ஸ்கீம், நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போயம் முழுவதும் பர்சானிஃபிகேஷன். அருமை கீதா ரவி மேம், ஃபுல் போயம் வந்து பெர்சானிஃபிகேஷன். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். கரெக்டான நேரத்துல கமெண்ட் பண்றீங்க. முழு போயமும் பெர்சானிஃபிகேஷன். எப்படி? ஏன்னா நாய் பேசாது, அது மனிதத்தன்மை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாய்க்கு மனிதத்தன்மை கொடுத்து அது பேசுற மாதிரி ஒரு கவிதை இருக்கு, ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த முழு பாடலும் பெர்சானிஃபிகேஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதனை போல ஒரு நாய் பேசுது, கெஞ்சுது, இது வந்து பெர்சானிஃபிகேஷன். இந்த வரிகள்லாம் அது சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனா அது சொல்றதா நம்ம எழுதியிருக்கோம். அப்போ மனிதனுடைய பர்சனுடைய தன்மையை ஒரு நாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ பர்சனுடைய தன்மையை கொடுத்துருக்கோம். நான் குறிப்புக்காக சொல்றேன், பர்சானிஃபிகேஷன். இதை நோட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இதுல என்னென்ன இருக்கு? ஆனமாட்டோஃபியா இருக்கு, ரைமிங் ஸ்கீம் இருக்கு, ஹாக், டாக். இப்போ 5 வரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைமிங் ஸ்கீம் என்னவா இருக்கும்? தட் ஏ, ஹாக் பி, டாக் பி, டூ சி, பேங் டி, இப்படி வரும். அதே 6வது வரி 2 வந்துட்டுனா திருப்பி சி வந்துடும். ஸோ நம்ம இந்த ரைமிங் ஸ்கீம்ங்கிறது எல்லா போயத்திலையுமே உள்ளது, அதை விட்டுருங்க. இந்த போயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அலிட்ரேஷன், ஆனமோட்டோஃபியா, பெர்சானிஃபிகேஷன். இந்த 3 விஷயம் இந்த போயத்தில் ரொம்ப முக்கியம். 7 மணி ஆயிட்டேன்ட்டு, வேலைகால் ஆயிட்டுன்ட்டு ஒரு 50 பேர் கிளம்பியிருப்பாங்களே, இல்லை இருக்கலாம். எகைன் சொல்லுங்க சார். ஓகே, ரைமிங் ஸ்கீம் கேட்டிருந்தீங்கன்னா, ரைமிங் ஸ்கீம் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். இன்னொரு முறை இந்த போயத்தில் நம்ம விளக்கமாக சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து அந்த ஸ்டாண்ட்ஸா பிரித்தது சரியில்லை அல்லது பிரிக்கலை. நம்ம இன்னொரு முறை அடுத்த வகுப்புல நம்ம எல்லாருக்குமே தெளிவாக இந்த ரைமிங் ஸ்கீம் கண்டிப்பாக 1 மார்க் உண்டுன்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். ரைமிங் ஸ்கீமில் நீங்கள் 1 மார்க் எடுக்கலைன்னா அது உங்களுடைய தவறல்ல, என்னுடைய தவறு. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த பேங் அப்படிங்கிறது அனமோட்டோஃபியா, ரைமிங் ஸ்கீம் அதை நம்ம பார்த்துடுறோம். பெர்சானிஃபிகேஷன், மனிதனுடைய தன்மையில் மனிதன் பேசுவது போல இந்த நாய் பேசுது. ஸோ இது பெர்சானிஃபிகேஷன். கன்சோனன்ட் சவுண்ட், சேம் கன்சோனன்ட் சவுண்ட் இன் எ சிங்கிள் லைன். ஒரே வரியில தொடக்கத்தில், ஒரு வார்த்தையினுடைய தொடக்கத்தில் சேம் கன்சோனன்ட் சவுண்ட் வர்றது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்த்திருப்போம், அதான் இங்க அலிட்ரேஷன். அடுத்தது ரெப்பிட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. ரெப்பிட்டிஷன் இதுல இல்ல. லெட் மீ இன், ஓ லெட் மீ இன் அப்படின்னா அது ஒரே வரியில இருக்கு. ரெப்பிட்டிஷனை பொறுத்தவரையிலையும் அடுத்தடுத்த வரிகள்ல இருக்கணும், அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. டு யூ நோல எ டாக் விசில். இந்த டாக் விசில் அல்லது கால்டன் விசில் அப்படிங்கிறது ஒரு அல்ட்ராசோனிக் ரேஞ்சில்
சவுண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசில். இது மனிதர்களுக்கு கேட்காது, ஆனால் மற்ற விலங்குகளுக்கு கேட்கும். குறிப்பாக நாய்களுக்கும் பூனைகளுக்கும், வீட்டு பூனைகளுக்கும் கேட்கும். இதை எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இது 1876 பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இன்குவரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் அதை குறிப்பிட்டிருக்காரு. அதே போல பல ஃப்ரீக்வன்சியில் வேரியஸ் அனிமல்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. வீட்டு பூனைகள், நாய்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம அந்த லிட்ரரி அப்ரிசியேஷனில் நீங்கள் கேட்ட விஷயம் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த எபவ் பொயட்டிக் லைன்ஸ். எல்ப் ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க. முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை எல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ஏன்னு போடுவோம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தையினுடைய கடைசி ஓசை அது என்னவா இருந்தாலும் ஏ தான். அப்போ இரண்டாவது வரி பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே கடைசி வார்த்தைகளை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். கடைசி வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா மடக்கி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்துடுவோம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தையினுடைய கடைசி ஓசை எல்ப், அந்த இல்ப் அப்படிங்கிற சவுண்ட் ஓசை மெய்யொலி, அதை நம்ம ஏன்னு குறிச்சுக்கிட்டோம். அடுத்தது இரண்டாவது வரியினுடைய கடைசி வார்த்தை ஹெல்ப், அது எல்போட ரைமிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? என்னவா குறிப்பிடுவோம்? ஏன்னு தான் குறிப்பிடுவோம். அடுத்தது மூன்றாவது வரியினுடைய கடைசி வார்த்தையை பார்க்குறோம், இன்னுன்னு இருக்கு. இது ஏற்கனவே உள்ள ஹெல்ப்போட ரைமிங் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது புதுசாக இருக்கு, ஏ இல்லை. முதல் வரியில உள்ளதும் ஏ, ரெண்டாவது வரியில உள்ளதும் ஏ, இது அது இல்லை, புதுசாக இருக்கு. அப்போ ஏ இல்லை, அடுத்த எழுத்தான பி அப்படின்னு குறிக்கிறோம். அடுத்த வரி நான்காவது வரியை பார்க்குறோம், பிகின் அப்படின்னு இருக்கு. இது அந்த ஏயோட ரைமிங் ஆகலை, எல்போட ரைமிங் ஆகலை, ஹெல்ப்போட ரைமிங் ஆகலை, இன்னோட ரைமிங் ஆகுது. அதாவது பியோட ரைமிங் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை பின்னு குறிப்போம். அப்போ இந்த ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே கூட்டி என்னன்னு எழுதுறோம்? ரைமிங் ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் நேராக தான் எழுதணும், நேராக தான் கொடுத்துருப்பாங்க. ஏ ஏ பி பி, இதை நம்ம எழுதிடுறோம். கிளியர் ஆயிடுச்சா? சில பேருக்கு இது போரா கூட இருக்கும், என்ன சார் இதே திருப்பி திருப்பி சொல்றீங்கன்ட்டு. ஆனால் இது முக்கியம், இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நிறைய முறை இதை கேட்டோம், இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்றோம். இப்போ இந்த போயத்தில் ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. தட், ஃபிளாட் பொருந்தாது, அது தட். ஷார்ட்டா, ஃபிளாட், லாங்கா, டோ, மோ பொருந்தும். அப்போ இங்க ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது டோ, மோ, இது ரெண்டு தான். ரைமிங் ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் நாம ஸ்மால் லெட்டர்ல குறிக்கணுமா கேபிட்டல் லெட்டர் குறிக்கணுமா? ஸ்மால் லெட்டர் தான். சம்டைம்ஸ் நோட்ஸ்ல எல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றாங்க, பட் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் குறிப்போம். அடுத்தது டெட்டை பொறுத்தவரையிலையும் நீங்க கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ண போறதில்ல, ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ண போறதில்ல, புள்ளி வச்சு ரவுண்டு மட்டும்தான் போட போறீங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க ரவுண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, ஓகே, இந்த விஷயத்தை பார்க்குறோம். தட், ஃபிளாட். அப்போ இந்த இதுக்கு ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிப்போம். ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். தட், ஏ. அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம். இதை சஸ்பென்ஸ்லயே வைப்போம். இது ஒரு முக்கியமான டவுட் உள்ள ஒரு விஷயம். இதை சஸ்பென்ஸ்ல வைப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா இதுக்குள்ள நான் போந்தேன்னா இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள், இதோட தொடர்ச்சியா நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.